நீம் ஆயிலை நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணி எப்படி ஹேர் க்ரோத் பண்ணுறது, நம்மளோட மற்ற ஹேர் ப்ராப்ளம்ஸ் அதாவது டேண்ட்ரஃப், இச்சிங்னஸ்ஸு, ஸ்கேல்ப்பில் வரக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸை எப்படி க்யூர் பண்ணுறது, என்னென்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ தான் இது. நீங்கள் நீம் ஆயிலை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்களும் நீம் ஆயிலை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர்லேயே வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும், நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஹேர் கேர் தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ஹேர் கேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம ஹேருக்கு வந்து வேப்பெண்ணெய் வந்து யூஸ் பண்ண வந்து கொஞ்சம் தயங்குவோம். ஏன்னா அது ரொம்ப ஸ்மெல் வரும், அதனால் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். ஆனால் வேப்பெண்ணெய் யூஸ் பண்ண நம்ம ஹேருக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்கள் ஹேருக்கு வேப்பெண்ணெய் யூஸ் பண்ணி எப்படி ஹேர் க்ரோத் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இது. நீங்கள் வேப்பெண்ணெய் நீங்கள் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணும்போது நீங்கள் வேப்பிலை அதாவது நீம் லீஃப் யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அதே பெனிஃபிட் கிடைக்கும். உங்கள் ஹேரில் இருக்கக்கூடிய இச்சிங்னஸ், இந்த பெயின் ப்ராப்ளம், அப்புறம் டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் க்யூர் பண்ணும். நீம் லீஃப் அதாவது நீமில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான மெடிசன் பெனிஃபிட் இருக்குது. நம்ம ஹேரில் வரக்கூடிய நிறைய அலர்ஜி அந்த மாதிரி ப்ராப்ளத்தையும் இது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீம் ஆயில் அதாவது வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணால் நம்ம ஹேர் வந்து எப்படி க்ரோத் ஆகும், என்னென்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த நீம் ஆயிலை நான் சொன்ன மெத்தடில் நான் சொல்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ஹேர் க்ரோத்தும் ஆகும், உங்கள் ஹேர் இருக்கக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸு க்யூர் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த நீம் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நீம் ஆயிலோட பெனிஃபிட் என்ன, எப்படி ஹேர் க்ரோத் பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேக்கை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நீம் ஆயில் அதாவது வேப்ப எண்ணெய் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் 6 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 6 ஸ்பூன் எதுக்கு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு பேருக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு ஆளுக்கு அப்படின்னா 3 ஸ்பூனே போதும். நம்ம அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. அதிகமாக எடுத்தால் நமக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிடும். நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து கொஞ்சம் தலை கேர் ஆகும், அப்புறம் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி அந்த மாதிரி நிறையா சிம்டம்ஸ் வந்துடும். நீங்கள் அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கே தாராளமாக போதும், நிறையா எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து இப்போ 2 பேர்னு சொன்னால் நான் 6 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிசன் பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. நம்ம கசப்பாக இருக்குது, ஸ்மெல் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இதோட ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணாலும் இதோட பெனிஃபிட்டை நீங்கள் ஒன் டைம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இது வந்து ரெகுலராக வந்து ஹேருக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ எஃபெக்டிவானது. இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு 6 ஸ்பூன் அளவுக்கு, நீங்கள் 3 ஸ்பூனே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு எசன்ஸ் ஆயில் சேர்த்துக்கிறேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதோடைய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு சேராது, பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது இது கூட நம்ம அடிஷ்னல் ஏதாவது எசன்ஸ் ஆயில், அதாவது ரோஸ்மெரியோ, டீ ட்ரீயோ, அவங்கக்கிட்ட என்ன எசன்ஸ் ஆயில் இருக்கோ, லாவெண்டர், இந்த மாதிரி எதுனாலும் ஒரு ஃபியூ ட்ராப் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த வேப்பெண்ணெயோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிடும். அதுக்காகத்தான் ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் போதும், நிறையா வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எண்ணெயுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாயிலிங் தான். நம்ம இன்றைக்கி டபுள் பாயிலிங்கில் தான் நீம் ஆயிலை வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் பார்க்க போகிறோம். டபுள் பாயிலிங்க்கு நல்ல ஒரு சூடான தண்ணியில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண எண்ணெயை வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதிலே அப்படியே விட்டுருவோம். நல்லா அந்த சூட்டுக்கு இந்த எண்ணெயெலாம் நல்லா மெர்ஜ் ஆகி நல்லா டைல்யூட் ஆகி வந்துடும். அப்போ நமக்கு வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஆயில் வந்து ரெடி ஆகிடும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டபுள் பாயிலிங் பண்ணும்போது நம்ம எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக மாறிடும். அந்த சூட்டோடு அப்படியே நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. ஒரு இளஞ்சூடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம கை வைக்கிற அளவு சூடு இருக்கும் இல்லையா, அந்த நார்மல் சூட்டில் ரொம்ப ஆறி போயும் தேய்க்க வேண்டாம். நார்மல் சூட்டில் நம்ம தேய்ச்சோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து ஆயில் ரெடி ஆயிடுச்சு. நான் ஆயில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய முடியில் வந்து நான் சிக்கு எடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா என் ஹேரில் வந்து சுத்தமாக ஆயிலே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஆயில் பாத் எடுக்கணும் அப்படின்றனால ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு 2 டேஸாக ஹேர் நான் இப்படியே தான் விட்டுட்டேன். நான் ஆயில் எதுவுமே வைக்கலை. அதனால் வந்து இப்போ நல்லா சிக்கு எடுத்துக்கிறேன். நம்ம எப்போயுமே ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் வந்து நல்லா சிக்கு எடுத்துக்கணும். நல்லா லாங் பிரிசல்ஸ் உள்ள கோம்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு ஹேர் லாஸ் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் சிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா முடியை கீழே இருந்து தான்
நம்ம சிக்கு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கு எடுத்ததுக்கப்புறம் என்னோடய முடி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலே 2 முடி அவ்வளோதான் வந்திருக்கு. நம்ம ரெகுலராக நம்ம ஹேர் கேர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹேர் லாஸ் இந்த அளவுக்கு உங்கள் ஹேர் லாஸும் மாறுறதுக்கு கண்டிப்பாக 100% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஹேர் கேர் வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் நல்லா சிக்கு எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து ஆயில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய ஆயில் என் கை வைக்கிற அளவுக்கு சூட்டில் இருக்குது. இந்த சூட்லேயே நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணும்போது நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஃபாஸ்ட் ஆகி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும். அதனால தான் வந்து டபுள் பாயில் பண்ணும்போது ஒரு இளஞ்சூட்டோடு நம்ம ஹேரில் வந்து தேய்க்கணும். ஹேர்லனா ஹேரில் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஸ்கேல்பில் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக போகிறது நம்ம ஸ்கேல்பில் தான். நல்லா லேயராக பிரித்து ஸ்கேல்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் லென்த்தில் ஹேர் டிப்பில் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கேல்பில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீம் ஆயிலோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நிறையா பேர் பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல் நல்லா இல்லை, இது வந்து கசப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேருக்கு வந்து அவாய்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் இதை ஹேரில் சேர்த்துக்கிறனால என்ன பெனிஃபிட்டு என்ன ரிசல்ட் அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் இதை ரெகுலராக ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. வேப்ப எண்ணெயில் பார்த்திங்கன்னா கொழுப்பு அமிலங்கள்னு சொல்லக்கூடிய ஃபேட்டி ஆசிட்டு ஊட்டச்சத்து நிறையாவே இருக்குது. இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும், கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதனால் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான் நம்ம இதை யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். டபுள் பாயில் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து லேஸாக மாறிடும். அப்போ நம்ம வந்து ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். அப்படி நம்ம இந்த ஹேர் ஆயிலை நம்ம நீம் ஆயில் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தை வந்து க்யூர் பண்ணுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது இல்லையா, கூந்தலி நுனி பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுது. நிறைய பேருக்கு வந்து அடர்த்தியே இல்லை என் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா, அவங்களோட ஹேரை வந்து நல்லா அடர்த்தியாக மாற்றுறதுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு மெயினாக அந்த ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் ப்ராப்ளமே தலையில் பேனு. அந்த பேனை நான் என்ன பண்ணாலும் க்யூர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பசங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பசங்க மந்த்லி ஒன்ஸ்னு இந்த ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெயின் இருந்த இடமே இல்லாமல் போயிடும். அவ்வளோ ஒரு ரிசல்ட் கொடுக்கும். மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், 1 மந்த் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு பெயின் தொல்லையும் வந்து எடுத்துடுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இதை டபுள் பாயில் பண்ணி தான் கண்டிப்பாக தேய்க்கணும். நம்ம வந்து இதை அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணிடக்கூடாது. இன்னொன்று நீங்கள் வந்து இதை வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ஆயில் சேர்ந்துக்குச்சு அப்படின்னா நீங்கள் மந்த்லி ட்வைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆயிலிங் பண்ணும்போது நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பண்ண வேண்டாம். மந்த்லி ஒன்ஸே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு இந்த ஆயில் அப்படின்னா நீங்கள் மந்த்லி ட்வைஸ் கூட எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து நீங்கள் 3 ஸ்பூனுக்கு மேலே எடுக்கவே கூடாது. அதுவே வந்து நீங்கள் எவ்வளோ ஹேர் வச்சுருந்தாலும் அதுவே போதும் தான். ரொம்ப நம்ம எடுத்தாலும் நமக்கு வந்து ரிசல்ட் வேறு மாதிரி கிடச்சிரும். அதனால் வந்து நம்ம வந்து அளவாகவே எடுத்துக்கலாம். நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு ஃபுல் ஹேர்லேயே அப்ளை பண்ணிட்டு ஜென்ரலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள். அதுக்கு நல்லா மசாஜ் பண்ணிங்க. நம்ம டபுள் பாயில் பண்ணி நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா மசாஜ் பண்ணால் நமக்கு ஸ்கேல்பில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகி உங்கள் ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்டன் பண்ணாங்க. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கொண்ட மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஏதாவது பேக் அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து நீங்கள் வந்து பேக் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் சும்மா ஜஸ்ட்டு வெந்தயம் மட்டும்தான் ஊற வச்சு அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இல்லை நான் பேக் அப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஆயில் மட்டுமே ஒரு 1/2 hour ஹேரில் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் எதுக்காக பேக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டீப் ஆயிலிங் பண்ணியிருக்கும்போது நம்ம நல்லா ஷாம்புவை போட்டு கரகரன்னு தேய்ப்போம் ஆயில் போகிறதுக்காக. அப்போ நம்ம அந்த ஆயிலோட பெனிஃபிட்டும் நம்ம அந்த ஷாம்புவோடே போயிடும். அதனால நம்ம இந்த மாதிரி பேக் அதாவது மெயினாக வெந்தயம் பேக் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே நமக்கு பாதி ஆயிலை வந்து எடுத்துடும். நம்ம ஹேரை வந்து ஆயில் பிசு கூட வைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் எடுக்கிற குவான்டிட்டியே ஷாம்பு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நிறையா நம்ம ஹேருக்கு வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணால் நம்ம ஹேர் க்ரோத்தில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். நான் உங்களை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ண சொல்லலை. இப்போ டீப் ஆயிலிங் பண்ணும்போது எனக்கு ஆயில் நல்லா போகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஷாம்புவை போட்டு தேய்ச்சிருவோம். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது அதாவது வெந்தயம் பேக் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் மந்த்லி ஒன்ஸ்னே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹேரில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.